ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வேஷம் வேண்டாம், வேஷம் கலைந்து போகும். இந்த ட்ராமாவுக்கு வேஷம் போடுவாங்க, அப்பா மாதிரி, அம்மா மாதிரி, அண்ணன் மாதிரி, ராஜா மாதிரி, டாக்டர் மாதிரி. அந்த வேஷத்தோடு வாழ முடியாது. இட்ஸ் நாட் ரியாலிட்டி, டூப்ளிகேட். நீங்களாக இருங்க. ஏன் வேஷம்? வேஷமாகவே மனிதன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக் கொள்வான் என்று அறியாதிருக்கிறான். நீங்களாக இருங்க, நானாக இருக்கணும். வேஷம் வேண்டாம். சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்டாதுங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்டாதுங்க, பணம் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்டாதுங்க. நீங்களாக இருங்க. ஜெபம் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்ட வேண்டாம், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி காட்ட வேண்டாம். வேஷம் தேவையில்லை, உண்மை உள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஓவியன் ஒரு பணக்காரனையும் ஒரு பிச்சைக்காரனையும் தத்துருமாய் படம் வரைய விரும்பினான். ஒரு பெரிய செல்வந்தனை பார்த்து அவனை வரைந்து எடுத்துக்கொண்டான். ஒரு நாள் ஒரு ஏழை தரித்திரனை படம் வரைவதற்காக தன் ஜன்னலை திறந்தபோது ஒரு ஏழை ஒரு பிச்சைக்காரன் ஒரு விளக்கம் வரைச்சு கூட்டிக்கிட்டு இருந்தான். அதில் இதை கலெக்ட் பண்ணி ஏதாவது கிடைக்குமா, வேஸ்டேஜ் கிடைக்குங்கிறதுக்கு குப்பைகளை கூட்டி கொண்டு தான் அவனை போய் பார்த்தான். அவன் சொன்ன, நாளைக்கு இதே நேரத்தில் கொஞ்ச நேரம் நான் பார்க்குற மாதிரி இங்கே வா, நான் உனக்கு 5 பணம் தரேன்னா. 5 பணம்னா விலையேறப்பட்டது. உடனே வந்தான், சக நண்பர்களோடு போய் சொன்னான், இன்னைக்கு ஒரு ஆளை என்னை பார்க்கணுன்னு இருக்காரு, நாளைக்கு போய் பார்த்தாலே போதுமா, 5 பணம் கிடைக்குமா? நேரம் நான் பார்க்குற மாதிரி நிற்கணும், அவ்வளோதான். உடனே தெரிஞ்சவங்ககிட்ட இரவல் கோட்டு ஷூட்டு டையெல்லாம் வாங்கிட்டு கதவை போய் தட்டினா, ஐயா நீ சொன்னீங்களா, நான் வந்துட்டேன். சொன்னாடியப்பா, நான் இப்படி உன்னை பார்க்க விரும்பலை, நீ உன்னை கெடுத்து விட்டாய். நான் நேற்று பார்த்த அதே கோலத்தில் உன்னை பார்க்க விரும்புகிறேன், மன்னித்துக்கொள். நான் உன்னை ஒரு படம் எடுக்க விரும்புகிறேன், ஆனால் நீ தோற்றத்தை உண்மையான தோற்றத்தை நீ தொலைத்து விட்டாயே என்று அவர் வருத்தப்பட்டார். இன்னைக்கு நம்மில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது போல வேஷம் அணிந்து கொள்கிறோம். குடும்பத்தில் வெளியில் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல அழகான காஸ்ட்லி ட்ரெஸ் பண்ணிட்டு லிப்டிக்லாம் போட்டு வாட்செல்லாம் போட்டு ஷூலாம் போட்டு நல்ல ஃபார்மல் ஷூ போட்டு அழகாக போகிறோம். காருக்குள்ளே புருஷ மஞ்சாதி பேச்சுவார்த்தை இல்லை. வெளி உலகத்துக்கு வாழ்ந்தா இவங்கள மாதிரிலாம் வாழணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஐக்கியம் இல்லை, வேஷம் கலைஞ்சிரும். உண்மையாக வாழுங்க. ஹல்லேலூயா. அதாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படி இருக்க சகோதரர்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எழுதியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை லிவிங் சாக்ரிஃபைஸாக ஒப்பு கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஜீவ பலியை ஒப்பு கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வேஷம் போடாதுங்க, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுங்க. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படிப்பட்ட நாட்களை மாறட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவனுடைய கிருபை உங்களை தாங்கிட்ட தகப்பனே, நாங்களாக இருக்க கிருபை தாரும். பேச வேண்டாம்ப்பா, அது கலைந்து விடும். உண்மையான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.